வெல்கம் டு மெடிக்கல்ஸ் லைஃப். அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன கொஸ்டின் பார்க்கலாம். வாட் இஸ் த which of the following is absent in the plasma of human being? அதாவது எது வந்து பிளாஸ்மாவில் இருக்காதுன்னு கேட்டிருக்காங்க. ஹீமோக்ளோபின் வந்து ஆர்பிசியில் இருக்கும். ஹீமோக்ளோபின் வந்து ஆர்பிசிக்குள்ளே இருக்கும். குளோபுலின்ஸ், ஆல்பின்ஸ், ஃபைப்ரினோசிஸ் எல்லாமே பிளாஸ்மா ப்ரோட்டீன்ஸ் பிளாஸ்மாவில் இருக்கும். ஸோ இப்போ வந்து இதுதான் தப்பான ஆன்சர், இதுதான் கரெக்டான ஆன்சர். ஓகே, தப்பான ஆப்ஷன், இதுதான் கரெக்டான ஆன்சர். அதுக்கடுத்து ஸ்டடி த ஃபாலோயிங் வித் ரெஸ்பெக்ட் டு ஃபார்ம்டு எலமெண்ட்ஸ் ஆஃப் த ஹியூமன் பீயிங். ஃபார்ம்டு எலமெண்ட்ஸ் வந்து என்னது? ஃபார்ம்டு எலமெண்ட்ஸ் வந்து 55% இருக்குமா? தப்பு. ஃபார்ம்டு எலமெண்ட்ஸ் 45% தான் இருக்கும். ஸோ அதனால் அதுக்கடுத்து போத் லியூக்கோசைட்ஸ் அண்ட் பிளேட்லெட்ஸ் ஆர் நியூக்ளியேட்டட். கரெக்டு. மெச்சூர் ஆர்பிசிஸ் ஆர் என்நியூக்ளியேட்டட். தப்பு. இது கரெக்டு. என்நியூக்ளியேட்டட்னா டிவைட் ஆஃப் நியூக்ளியஸ். கரெக்டு. பிளேட்லெட்ஸ் ஹெல்பிங் கோயாகுலேஷன் ஆஃப் பிளட். கரெக்டு. ஓகேவா? கோயாகுலேஷன் ஆஃப் பிளட் இல்லை, கிளாட்டிங் ஆஃப் பிளட். ஆனால் பிசி. இங்கே பிளேட்லெட்ஸ் ஹெல்பின் கோயாகுலேஷன் ஆஃப் பிளட்னு கொடுத்துருக்காங்க. தப்பு. கிளாட்டிங் ஆஃப் பிளட்டு தான் கரெக்டான ஆன்சர். அப்படின்னா இந்த ரெண்டு தான் பிசி. ஸோ பிசி தான் கரெக்டான ஆன்சர். ஸோ அடுத்து ஆர்பிசி வந்து மேட்சிக் டைப்பு. மேட்சிக் டைப் பாருங்கள். ஆர்பிசிஸ் எப்போவுமே 5 to 5 மில்லியன் டைம்ஸ் மில்லிமீட்டர் கியூப் இருக்கும். ஏக்கு வந்து 2 இருக்க ஆப்ஷன் இந்த 2 ஆப்ஷன் தான். அப்போ இந்த 2 ஆப்ஷன் இருக்காது. ஓகேவா? அடுத்து டபிள்யூபிசிஸ் வந்து 6,000 to 8,000 per மில்லிமீட்டர் கியூப் இருக்கும். பிக்கு வந்து 3 இப்போ 2 ஒரே ஆப்ஷன் இந்த ஆப்ஷன் தான் தேர்ட் ஆப்ஷன். ஸோ இதுதான் கரெக்டான ஆன்சர். ஓகே.